வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையோ எல்லாம் இளைஞர்களின் மனதிலும் உள்ளது. அத்தகையவரெல்லாம் ரோல் மாடலாக கொண்டிருப்பது கனவு நாயகன் அப்துல் கலாமை தான். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உறங்க விடாது செய்வதே கனவு என்று கனவுக்கே புது விளக்கம் அளித்தவர் நமது கனவு நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியா 22ஆம் ஆண்டில் வல்லரசாக மாறியிருக்க வேண்டும் என்பதே அவரது கனவாக இருந்தது. அறிவியல், பொறியியல் என்று இரண்டில் ஆர்வம் கொண்டிருப்பதைப் போல தமிழ் இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். தாய்மொழியான தமிழ் மீது தனியாத பற்று கொண்டிருந்தார். கட்டுரை போட்டி, பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பேராசிரியர்களின் பாராட்டுகளை பெற்றார். இந்த நிலையில் MIT நடத்திய தமிழ் கட்டுரை போட்டியில் கலாம் கலந்து கொண்டார். ஆகாய விமானம் கட்டுவோம் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட அந்த கட்டுரை முதல் பரிசு பெற்றது. ஆனந்த விகடன் சார்பில் பேராசிரியர் தேவன் பரிசினை வழங்கி பாராட்டினார். அறிவியல் துறை மாணவன் தமிழை புறக்கணிக்கவில்லை. தமிழ் உணர்வை அன்றே அப்துல் கலாம் உணர்ந்திருந்தார். அது மட்டுமல்ல, 12ஆம் வகுப்பு வரை அவர் தமிழ் வழி கல்விதான் படித்தார். இதனை இன்றைய மாணவர்கள் எண்ணி பார்த்து நாட்டுப்பற்றையும் தமிழ் பற்றையும் கலாமை போல இரு கண்களாக பாவிக்க வேண்டும். கல்லூரி 3ஆம் ஆண்டில் விமானம் ஒன்றை வடிவமைக்கும் பணி செயல் திட்டமாக கலாமுக்கும் அவரது குழுவினருக்கும் அளிக்கப்பட்டது. கலாம் உற்சாகத்துடன் தன் குழுவினருடன் செயல் திட்டத்தில் இறங்கினார். கண்ணும் கருத்துமாக செயலாற்றிய போதிலும் குறிப்பிட்ட நாளில் திட்டத்தில் முடிக்கவில்லை. அதை அறிந்த பேராசிரியர் கலாமிடம் ஏன் திட்டத்தை முடிக்கவில்லை என்று கேட்டார். ஐயா, திட்டம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, அதனால் திட்டத்தை முடிக்க இன்னும் 30 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார் கலாம். கலாம், 30 நாட்கள் எல்லாம் தரமாட்டேன், 3 நாட்களில் முடிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களது உதவி தொகையோ நிறுத்திவிடுவேன் என்று எச்சரித்து விட்டு சென்றார். கலாமோ கவலை கொண்டார். ஏனெனில் படிப்பதே உதவித்தொகையில்தான், அதுவும் நின்றுவிட்டால் படிப்பே பாதித்து விடுமே என்று பதறினார் கலாம். ஆனாலும் மனம் தளரவில்லை. உண்பதை மறந்தார், உறக்கத்தை துறந்தார். உள்ள துடிப்புடன் திட்டப்பணியில் ஈடுபட்டார். அவரது விடாமுயற்சியின் விளைவாக 30 நாட்கள் கேட்டவர் 3 நாட்களில் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். இவ்வளவு வேகமாக முடித்து கொடுப்பார் என்று பேராசிரியரோ எதிர்பார்க்கவில்லை. கலாம், நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றுதான் நான் உங்களை விரட்டினேன். ஆனால் நீங்களோ அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு 3 நாட்களில் திட்டத்தை தயாரித்து விட்டீர்கள். உங்களது முயற்சியும் உழைப்பையும் பாராட்டுகிறேன் என்று மனம் திறந்து பேசினார் பேராசிரியர். இறுதியாண்டில் பிரிவு உபசார விழாவுக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தன. தேநீர் விருந்துக்கு பின்னர் மாணவர்கள் அனைவரும் தத்தம் துறை பேராசிரியருடன் நிகழ்படம் எடுத்துக்கொள்ள விளைந்தனர். கலாம் கூட்டத்தோடு கூட்டமாக 3ஆம் வரிசையில் போய் நின்றார். முதல் வரிசையில் இருந்த பேராசிரியர் ஸ்பாண்டரோ எழுந்து நின்று தனது பார்வையை செலுத்தினார். அவரது கண்கள் சுழண்டு விற்று வெற்றிடமாக திரும்பியது. ஆனாலும் தேடலுக்கான விடையினை தெரிந்து கொள்ள கலாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கூட்டத்தை நோக்கி கேட்டார். இங்கே இருக்கிறேன் ஐயா என்று கையை தூக்கி காட்டினார் கலாம். அவரை பார்த்த பேராசிரியரோ, கலாம், நீங்கள் தலை சிறந்த மாணவர், எதிர்காலத்தில் இந்த கல்லூரிக்கு மட்டுமல்லாது எங்களுக்கும் புகழ் சேர்க்கப் போகிற மாணவர். இப்படிப்பட்ட நீங்கள் எங்களுடன் முதல் வரிசையில் வந்து அமருங்கள் என்று அழைத்தார். அதை கேட்ட கலாமோ மனம் நெகிழ்ந்து போனார். கலாமின் திறமையை பற்றி அன்றே தீக்க தரிசனத்துடன் கூறிவிட்டார் பேராசிரியர் ஸ்பாண்டர். நாட்டில் உள்ள 120 கோடி மக்களும் ஒன்றுபட்டு ஒரே சிந்தனையின் கீழ் நின்று வல்லரசு என்று கனியை சுவைத்திட வேண்டும் என்று குடியரசுத் தலைவராக கலாம் இருந்தபோது கூறிய நம்பிக்கை வார்த்தைகள். இந்தியா வல்லரசாவதற்கு முன்னோட்டமாக அக்னி, பிருத்திவி போன்ற ஏவுகணையை விண்ணில் செலுத்தி அமெரிக்கா போன்ற நாடுகளையே கிடுகிடுக்க செய்தார். கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தபோது பத்திரிகையாளர் பேட்டி ஒன்றில், நீங்கள் செய்ததிலே சிறந்தது எது என்று கேட்டனர். அனைவரும் எதிர்பார்த்தார்கள் கலாமோ ஏவுகணையை சொல்வார் என்று. ஆனால் அவரோ, நான் செயற்கை கோளை கண்டுபிடித்ததை விட செயற்கை காலை கண்டுபிடித்ததை பெருமை கொள்கிறேன் என்றார். இந்தியாவின் தென் கோடியில் படகோட்டி மகனாக பிறந்து உலகின் தலை சிறந்த குடிமகனாக முன்னேறியவர்தான் நமது கனவு நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம். முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டேதான் இருக்கிறான். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ நீயாக இரு. அவர் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் கண்ட கனவினை நினைவாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை.